ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Black and White Gayatri. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நீங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போன வீடியோவில் நான் இந்த மட் தவாவோட சீசனிங் கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ சீசனிங் பார்க்காதவங்களுக்கு மேலே ஐகார்டில் அந்த வீடியோவோட லிங்க் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த லிங்க் இருக்கும், சீசனிங்னு சொல்லிட்டு உள்ள லிங்க்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தவா யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் செகண்ட் வீடியோ அதில் என்னென்ன ரெசிபிஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற கண்டினியூஷன் தான் செகண்ட் வீடியோ. ஸோ வாங்க செகண்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம சீசனிங் பார்த்தாச்சு. இப்போ இந்த மட் தவால நம்ம என்னென்ன பண்ண முடியுது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு இதுல தோசை ஊத்தி காட்டுறேன், அப்புறமா ஒரு சப்பாத்தி பண்ணி காட்டுறேன், அப்புறம் ஒரு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். அதாவது தவா ஃப்ரை, நம்ம பிரிஞ்சால் எல்லாம் தவா ஃப்ரை பண்ணுவோம்ல, அது மாதிரி ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். அப்புறமா இன்னொன்று ஆம்லேட் பண்ணி காட்ட போறேன். ஸோ இதுல எது இதுல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கூட போன வீடியோ சீசனிங் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுல தோசை வரல அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல நான் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுல நான் ஒரு சப்பாத்தி போட்டிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே தான், பட் கொஞ்சம் ஆயில் தேவைப்படுது, கொஞ்சம் இன்னும் ஸ்டிக்கினஸ் இருக்கு. மேபி பழக பழக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, சப்பாத்திக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சப்பாத்தி நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸோ சப்பாத்தி ப்ராப்ளமே இல்லை, கண்டிப்பா நீங்க இதுல ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதுல தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ராகி தோசை. சென்டர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்கேவா இருக்கு, அதாவது கீழே கொஞ்சம் இப்படி குழி மாதிரி வருது. அதனால பெருசா ஸ்ப்ரெட் பண்ண முடியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பட் ஓகே, தோசை வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். பட் யூஸ்வலா நம்ம ரொட்டி பண்ற தவால தோசை அவ்வளவா வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துட்டு, பட் வரமாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டப்படுது. ஐ திங்க் அவங்க சொன்ன மாதிரி தோசை இது வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, அதுல ஒட்டிட்டு அந்த அளவுக்கு வர்ற மாதிரியே இல்ல. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இதுல தோசை வராதுன்னு தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, தோசை வரல. ஸோ தோசை இதுல கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க, தோசை ஃபிளாப் தான் இதுல. ஸோ இப்போ இதை கிளீன் பண்ணிட்டு நான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா இதுல நீங்க தோசை இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க, கஷ்டமா இருக்கு. அதுல மாவை கழுவி எடுக்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டமாயி போச்சு. ஸோ இது தோசைக்கு இது ஃபிளாப், பட் சப்பாத்திக்கு பெஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பிரிஞ்சால் தவா ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கிறேன். இதுல நான் கொஞ்சமா பிரிஞ்சால்ல உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்றதுக்காக ஊற வச்சிருந்தேன். ஸோ அது இதுல போடுவோம். தவா ஃப்ரை பண்றதுக்கு இது நல்லா இருக்குது. ஐ திங்க் நல்லா கிறிஸ்பியா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ற வெஜிடபிள்ஸ் நீங்க எல்லாத்தையுமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்றதுக்கு இது ஒரு ஹிட் தான். ஸோ ஃபைனலாக நம்ம இதில் பண்ண போறது நான் பிளைன் ஆம்லேட் போட்டு காட்ட போறேன். ஸோ இது வருதா பார்க்கலாம். நீங்க பிரிஞ்சால் ஃப்ரை பார்த்துருப்பீங்க, நல்லாவே ஃப்ரை ஆச்சுது. ஸோ இதுல நீங்க ஃபிஷ் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனா சொன்ன மாதிரி கான்கேவா நல்லா சென்டர்ல குழி மாதிரி வரதுனால உங்களுக்கு கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். இது என்ன சூடானதும் இதுல முட்டையை சேர்த்துடலாம். திருப்பி போடுறேன். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு, நல்ல ஃப்ளஃபியா வந்திருக்கு நம்ம ஆம்லேட். ஏன்னா அந்த சென்டர்ல அந்த குழி மாதிரி வரதுனால சூப்பரா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இதுவும் 100% ஹிட் தான் இந்த தவால. ஸோ பாருங்க, இந்த தவா வச்சு பண்ணதுல சப்பாத்தி சூப்பரா வந்திருக்கு, ஆம்லேட் எக்ஸலண்டா வந்திருக்கு.
அது மாதிரி பிரிஞ்சால் ஃப்ரையும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த மண் தவால பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். பட் தோசை வந்து கண்டிப்பாக வந்து வராது, ட்ரை பண்ண வேண்டாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு விம் சொல்யூஷன் யூஸ் பண்ணாமல் அரிசி மாவு இல்லை கடலை மாவு தேய்ச்சி கழுவி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதோட லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த கெமிக்கல் ஸ்மெல் அந்த மண்ணில் சேராமல் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து இதை வந்து ரோட் சைடில் வந்து 100 rupeesக்கு ஒர்த்தாக வாங்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Gayatri.